This is Dinakaran. Prashant Kishore failed in so many states that includes Uttar Pradesh and Punjab predictions. Here also, he will face very big failures in his predictions. அதுதான் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். இதுவரை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதுபோன்று வெறும் 330 தொகுதிகளில் மட்டும் நின்று யாரேனும் கண்டதுண்டா? அதற்கு காரணம் உண்டு. அந்த காரணம் 330 தொகுதிகளிலுமே இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் ஐ நோ வெரி வெல். பிரசாந்த் கிஷோர்ஸ் predictions based on money. My predictions based on inspirations, symptoms of the public, ground reality of the public, because I am also one among the downtrodden of Indian community. இந்த முறை காங்கிரஸ் மகத்தானதொரு வெற்றி பெறும். காங்கிரஸ் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் பலத்தில் வெற்றி பெற்ற போதிலும் மற்ற கட்சிகளையும் அந்த இந்தியா அதன் காரணமாக மற்ற மாநில கட்சிகளையும் அரவணைத்து கொள்ளும். இது மிக மிக முக்கியமானதொரு அரசியல் நிகழ்வு ராகுல் காந்தி அவர்களின் தலைமையிலே நடைபெறப் போகிறது. நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள். மாற்றங்கள் நிகழும் ஜூன் மாதம் முதல், ஏற்றங்கள் நிகழும் ஜூன் மாதம் முதல். இந்திய தேசத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அது வீழ்ந்து போனால் இந்திய தேசமே வீழ்ந்து போகும் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த பதிவை அடியேன் வெளியிடுகிறேன் என்று மட்டும் சொல்லி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றியுடனும் அன்புடனும் வே. தினகரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.